சத்தியமா நான் சொல்லுறேன்டி ஓ பார்வால தூக்குதடி பத்தியமா உன்னை பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்கை வாழும்படி இருக்கி இருக்கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா நான் மேல காட்டிக்கிட்டேன் ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க உன் காதல் என் காவியம் என்ன மறந்து சோனி போடுறதுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்க சொன்னேன்ல உன்ன எடுத்து வைக்கலையா? என்ன நம்ம இவக்கு எத்தனை பேசிட்டு இருக்கோம், நம்ம பேசுறது கூட கவனிக்காம இவ அப்படி என்னத்தை கீழே பாக்கா? ஹே சோனி, ஹே சோனி, ஒன்னதான். ஹே சோனி, நீ இந்த உலகத்துல தான் இருக்கியா இல்லையா? நான் உன்னை அப்பத்துல இருந்து கூப்பிட்டுட்டே இருக்கேன், உனக்கு கேட்டுச்சா? அசுமா போச்சு போ. அப்போ நீ இவ்வளவு நேரம் கன்ஃபார்மா இந்த உலகத்திலே இல்ல சோனி. நான் என்ன சொல்லிட்டு போனேன், நான் குடிச்சிட்டு வரேன் எனக்கு ட்ரெஸ் எடுத்து வைன்னு சொல்லிட்டு தானே போனேன், எடுத்து வைக்கலையா? ஆமா, நான் பேசுறது கூட நீ கவனிக்காம அப்படி கீழே என்னத்தை பார்த்துட்டு இருக்க? அப்படின்னா நீ நம்ம போட்டோவை தான் என்ன பார்த்துட்டு இருந்தியா? செல்ல குட்டிக்கு என்ன பார்க்காம இருக்க முடியல போலியே. நான் குடிக்க போற கிராப்ல கூட நீ என் போட்டோவை பார்த்து தான் அப்போ சைட் அடிச்சுட்டு இருந்தியா? சரி சரி, நீ சைட் அடிச்சுட்டே இரு, கண்டினியூ பண்ண. நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடுறேன். ஓய், என்னாச்சுடி இன்னைக்கு ஒரு மாதிரி சைலண்ட் மூட்லயே இருக்க? எதுவும் வருதமா? சோனி, என் பெல்ட்டை காணுமே, பெல்ட் எங்க? எனக்கு தெரியாது. ஏ சோனி, என் வாட்ச் இங்கதான் வச்சிருந்தேன், இப்ப என் வாட்சை காணல, பாத்தியா? எனக்கு தெரியாது. ஏண்டி உனக்கு என்னாச்சு? நான் எது கேட்டாலுமே அதுக்கு பதில் தெரியல தெரியலன்னு தான் சொல்ற. ஏன் வேற எதுவும் சொல்ல மாட்டியா? கீழே போறேன், நீ வா. நானும் உன்னை அப்பத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ ரொம்ப ஓவரா தான் போற, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேற, என் மூஞ்ச பார்த்து பேச மாட்டேற.
இப்ப என்னன்னா நீ பாட்டுக்கு கீழே போறேன்னு போற, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஐயா விடு, நான் ஒண்ணும் நினைக்கல. என்ன கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்க விட. ஏய் என்ன நைட்டு வர நல்ல தானே இருந்த, விடிஞ்சோன்னு என்ன உனக்கு பேய் பிடிச்சி போச்சா? பேய் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. சோனி என்னாச்சு சோனி, ஏன் அழுற? எதுவும் எதுவும் பிரச்சனையா? இல்லாட்டி உனக்கு ஏதாவது செய்தா சொல்லு, எதுனாலும் என்கிட்ட சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இல்லைன்னு சொல்லும் போதே ஏதோ இருக்குதுன்னு எனக்கு தெரியுது சோனி. ஓ கண்ணை பார்த்தாலே தெரியுது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் எதுனாலும் என்கிட்ட சொல்லு சோனி. என்னாச்சு சோனி, எதுனால என்கிட்ட சொல்லு. உனக்காக தானே நான் இருக்கேன். நீ அழுறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அது வந்து நேத்து நைட்டு எனக்கு ஒரு பெரிய கெட்ட கனவு வந்துச்சு. என்னது கெட்ட கனவா? உன்னையே பயமுறுத்துற அளவுக்கு அப்படி என்னமா கெட்ட கனவு வந்துச்சு? நான் எவ்வளவு பயத்தோட சொல்றேன், ஆனா நீ கிண்டல் பண்ற. இல்ல இல்ல, நான் கிண்டல் பண்ணல, நீ சொல்லுமா. அது வந்து நம்ம ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருந்தோமா, திடீர்னு ஒரு பொண்ணு வந்து உன்னை கட்டி பிடிச்சி இவன் காதலே நான் இவன் கூட வாழ போறேன்னு உன்னை கூப்பிட்டுட்டு போயிட்டா. நீயும் என்னை விட்டுட்டு அந்த பொண்ணு கூட பின்னாடியே போயிட்டா தெரியுமா? நான் அந்த இடத்துல அழுதுகிட்டே நின்றுகிட்டு இருக்கேன். நீ என்னை திரும்பியே பார்க்கல. நான் முழிச்சு பார்த்தா அது கனவு. நான் ரொம்ப பயந்துட்டேன். அட கோப்பர, கனவை கண்டு யாராவது பயந்து இப்படி அழுவாங்களா சொல்லு? நீ என்ன சின்ன பிள்ளையா? நான் எவ்வளவு ஃபீலிங்கோட நீ என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட போறான்னு சொல்றேன், நீ சிரிக்கிறா. ஏய் கனவு தானே சோனி, இதெல்லாம் பெருசா எடுத்துக்கலாமா? விடு. கனவுலாம் கண்டா பழிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கும். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பகல்ல வந்த கனவு கண்டிப்பா பழிக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு 4 மணி வாக்குல வந்துச்சுடா, அதுதான் பயமா இருக்கு. ஓ அப்போ பகல்ல காண்ற கனவுலாம் படிக்குமா? எனக்கும் ஒரு 4 மணி வாக்குல ஒரு கனவு வந்துச்சு, அது இன்னும் படிக்கலையே எனக்கு. உனக்கும் கனவு வந்துச்சா? என்ன கனவு? அதுவா, நான் நல்லா தூங்கிட்டே இருந்தேன்னா அப்போ என் பொண்டாட்டி என்னை எழுப்பி குட் மார்னிங் சொல்லிட்டு என் கணத்துல மாறி மாறி முத்தம் தந்துட்டே இருந்தா. நான் போதும் போதும்னு சொன்னேன், அப்போ கூட விடாம முத்தம் கொடுத்துட்டே இருந்தா. எழுந்து பார்த்தா அது கனவு. விடிஞ்சு விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகுது, என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து ஒரு முத்தம் கூட எனக்கு கிடைக்கலையே. அப்போ கனவு போய் தானம்மா? போடா பொறுக்கி, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நீ அங்க சுத்தி இங்க சுத்தி லாஸ்ட்ல முத்தத்துல வந்து முடிச்சா. போறாமண்ட, நீ சிரிச்சாதான் அழகா இருக்க. நான் குளிச்சுட்டு வரும்போது நீ இந்த பச்சை கலர் சாரியில உட்காந்துருந்தல, அப்ப நான் உன்னை பார்த்தேன்னா உனக்கு அப்படியே என்ன மேக்னெட்டா இழுத்துச்சு. ஒரு ரொமான்ஸ் பண்ணிடலாமேன்னு உன்கிட்ட வந்தேன், பார்த்தா நீ மூஞ்சி தூக்கி வச்சு உட்காந்துருக்க. அப்புறம் என் மூடே ஸ்பாயில் ஆயிட்டு. இல்லாட்டி நம்ம ஒரு ரொமான்ஸ் பண்ணிருக்கலாம் தெரியுமா? இதுவா, இது வந்து என் பொண்டாட்டி ரொம்ப சோசாடா இருந்தாலா, அதான் அவளை சமாதானப்படுத்தணுமேனு ஒரு கட்டிப்பூடி வைத்தியம். இது ரொமான்ஸ் இல்ல, இது கட்டிப்பூடி வைத்தியம் தான். போதும் போதும், உங்க கட்டிப்பிடி வைத்தியம் நான் சமாதானம் ஆயிட்டேன். போலாமா? ஏய் சோனி, இன்னும் வைத்தியம் கம்ப்ளீட் ஆகல, இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. அதையும் கம்ப்ளீட் பண்ணாதான் உனக்கு சரியாகும். என்னன்னா நீங்க 2 பேரும் கப்பிள்ஸா ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போறீங்க, கூட எதுக்கு எங்களையும் சேர்த்து எடுத்துட்டு போறீங்க? நீங்க 2 பேரும் தனியா போக வேண்டியதானே? நானும் அப்படிதான் சொன்னேன், இவங்கெல்லாம் எதுக்கு, இவங்க வீட்டுல கிடக்கட்டும், நம்ம 2 பேரும் போலானே. ஆனா பவி தான் அவங்களும் நம்ம கூட வந்தா நல்லா இருக்கும்னு அவங்களையும் கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டா. அதுதான் உங்களையும் கூட்டு போக வேண்டியதாய் போச்சு. அட கல்ல பையில, நான் கூட பாசத்துல தான் எங்களெல்லாம் கூட்டு போறேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா பவி வற்புறுத்த போய் தான் எங்களெல்லாம் கூட்டு போறியா?
இது தெரிஞ்சிருந்தா நானும் என் பொண்டாட்டி வேற எங்கேயாவது ட்ரிப் போட்டிருப்போம்ல. தம்பி நீ சரியான ஆளுடா. இதுதான் சாக்குன்னு எங்ககிட்ட இருந்து கலந்து உன் பொண்டாட்டி நீயும் வேற எங்கேயாச்சும் போயிடலான்னு பார்க்கிறீரோ? ம், விட மாட்டேனே. நாங்கள் ஒன்றும் ஊட்டி கொடைக்கானல் ஹனிமூனுக்கு போகல. இதோ இருக்கிற ஐஸ்கிரீம் பார்ல போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட தான் போகிறோம். நீங்களும் எங்கள் கூடயே வந்து உட்காந்து சாப்பிடுங்க, ஒரு தப்பும் கிடையாது. ஏய் அண்ணா, இன்னும் கல்யாணமே நடக்கல, அதுக்குள்ள ஹனிமூனுக்குலாம் பிளான் பண்ணி வச்சிருப்ப போலியே. வாயில ஊட்டி கொடைக்கானல்லாம் தானா வருது. என்னடா பேசிட்டு இருக்கா சின்ன பிள்ளை? நீங்க குட்டி வேற நம்மளே பாத்துக்கிட்டு இருக்கா? எப்போ இது பேசுனது உனக்கு தெரியாதவங்க கொஞ்ச நேரம் வாய் மூடி அமைதியா இரு. அப்புறம் பவியக்கா, நம்ம வீட்டுக்கு எப்போ வருவீங்க? நம்ம வீட்டுக்கா வரணும். என்ன பவியக்கா, நம்ம வீடு கிளம்பத்துல பயங்கரமா வெக்கம் வருது. நிலாக்குட்டியை பார்க்கதான் எப்போ வருவீங்க நம்ம வீட்டுக்கு? ரொம்ப நாள் ஆயிட்டுல. ஏண்டி, இனி எதுக்கு நிலாக்குட்டியை பார்க்க அவங்க வரணும்? இனி நிலாக்குட்டியோட அம்மாவே அவங்க தான், அப்படித்தானே பவி? பவியக்கா, இந்த சிரிப்புல தான் எங்க சாமானே மயங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த பாருமா, இந்த சிரிப்புலலாம் மயங்குறாலும் உங்க சாமானே கிடையவே கிடையாது. அக்கா, மயங்காம தான் சாமானே உங்க வீட்டையே சுத்தி சுத்தி வந்தாராங்க. அவரு வீட்டை சுத்தி சுத்தி மட்டும்தான் வந்தாரு, ஆனா செயல்ல ஒண்ணும் இல்லையே. என்ன பவி, கொஞ்ச நேரத்துல என்ன மட்டன் தட்டி பேசிட்டா? நான் ஒரு டாக்டர், பார்த்து பேசு. நான் எதுவும் முயற்சி பண்ணாமலா இப்போ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்திருக்கோம். அண்ணா அண்ணா, இதுல ஒரு சின்ன திருத்தம். நீ முயற்சி பண்ண போயெல்லாம் இந்த கல்யாண ஏற்பாடு இப்ப நடக்கல. சரணுன்னா அவங்க ரெண்டு பேத்தையும் ஒண்ணு சேர்க்கணும்னு நினைச்சு முயற்சி பண்ண போய் தான் நீங்க ரெண்டு பேரும் இப்போ ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. அதை மனசுல கொஞ்சம் வச்சுட்டு பேசுங்க ப்ரோ. சித்தப்பா, அப்பா, அப்பா பாவம். சித்தப்பா, அப்பாவை திட்டாதீங்க சித்தப்பா. எனக்கு பயமா இருக்கு. உங்க அப்பா என்ன பாவம்? உங்க அப்பா என்னோட பேரு உனக்கு இன்னும் தெரியல. உன்னை பார்த்துக்கு வந்த டேக்கரே உங்க அப்பா உஷார் பண்ணி இப்போ உனக்கு அம்மா வாக்கிட்டான் பத்தியா? நான் நினைச்சேன் அதே மாதிரி எங்க அண்ணன் நடத்திட்டான் பாரு. என்ன பேசிக்கிட்டு இருக்கா? பவியக்கா தப்பா நினைச்சிட போறாங்க. நான் ஏன் சொல்லி கோவப்பட போறேன்? அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு வராங்க. அவங்களுக்கும் நேரம் போகணும்ல, பேசட்டும். சந்தியா, ஒரு வழியா சீக்கிரம் சமைச்சு முடிச்சுட்டா போலியே. குழம்பெல்லாம் நல்லா கொதிக்க விட்டுட்டியா, இல்ல கொதிக்கிறதுக்கு முன்னாடியே தூக்கிட்டு வந்து வச்சிட்டியா? ஆமா போங்க மாமா, அதெல்லாம் நல்லா வச்சிருக்கேன். யூடியூப்ல இப்படிதான் சொன்னாங்க. யூடியூப்ல சொன்னாங்க. அன்னைக்கு தான் செஞ்சு வச்ச, வாயிலேயே வைக்க முடியல. இன்னைக்கும் ஏதோ செஞ்சிருக்க. கறியெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கு. சாப்பிட்டாதான் என்ன கதைன்னு தெரியும். எனக்கு நல்ல பசி சந்தியா. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வயிற்றுல வேற வேலை அதிகமா, நல்ல பசியோட தான் வந்தேன். பார்த்தா நீ வீட்டுல கறி குழம்பே செஞ்சு வச்சிருக்க. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். சாப்பிடுங்க மாமா. ஆமா, அத்தை மாமா வரலையா? அவியனும் நல்ல பசியோட தான் வந்துட்டு இருப்பாவ, வந்து சாப்பிடுவாவ. அம்மா, என்ன அந்த நேரம் திரும்பிட்டீங்க? சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. சூப்பர், சூப்பர், எக்ஸலண்ட். நல்லா இருக்கா? சரி, என்ன கொஞ்சம் கறி வைக்கவா? ஐயோ இல்ல போதும் சந்தியா. நீங்க எல்லாரும் சாப்பிடணும்ல, இருக்கட்டும். அப்படிலாம் சொல்லக்கூடாது மாமா. நீங்க வளர்ற பையன், நிறைய வேலை செய்றீங்க. நீங்க தான் நிறைய சாப்பிடணும். சாப்பிடுங்க மாமா. ஆமா, நீ போடுற சாப்பாடு சாப்பிட்டு எங்க 2 இன்ச்சு வளர்றது? வேணும்னா அல்சர்ல சாவதான் செய்யணும். என்ன மாமா, ஹெலிகாப்டர் மாதிரி பைய சாப்பிடுறீங்க? நல்ல அள்ளி அடைஞ்சு சாப்பிடுங்க மாமா. போதும் சந்தியா, மாமா டயட்ல இருக்கேன், அதனால எல்லாம் கொஞ்சம் அளவாதான் சாப்பிடணும். டயட்ல இருக்கீங்களா? எப்ப இருந்து? இப்ப இருந்துதான். நீங்க டயட்ல இருந்தது தெரிஞ்சிருந்தா நான் மீன் வாங்கியாவது குழம்பு வச்சிருப்பேன் மாமா. சரி இருக்கட்டும். இப்போ உனக்கு தெரிஞ்சிட்டுல, இனி இந்த மாதிரி கறி விருந்தெல்லாம் திடீர்னு சமைக்காத. எதனால கேட்டுட்டு பண்ணுமா நீ? சரி மாமா. அப்பா கடவுளே, வெளியே என்ன வெயில்! நடந்து வர முடியல. இந்த தோட்டத்துல இருந்து வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள மூச்சுன்னு வருதுப்பா. என்னம்மா புலம்பிக்கிட்டே வரியா? அப்பா வரலையா? அப்படின்தானே, வெயில் அடிக்கிறத பார்த்துட்டு நான் வரலப்பா, நான் கொஞ்சம் கழிச்சு வரேன், நீ போன்னு சொல்லிட்டாரு. வெயில் தாங்க முடியாம தான் புலம்பிட்டு வரேன். வந்து சாப்பிடுங்க தே, நான் சாப்பாடு குழம்புலாம் வச்சுட்டேன். ஆமா, உன் சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நான் சும்மாவே கிடக்கலாம். நான் நல்லா தான் சமைச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டு பாருங்களா. உனதான் கிச்சன் பக்கமே போக கூடாதுன்னு சொல்லியிருக்கல. நீ யார்கிட்ட கேட்டு சமைச்ச? எதுக்கு சமைச்சப்போ? அது வந்துட்டு, நீங்க காலையில சாப்பிட்டுட்டு போயிட்டீங்க எல்லாரும். அப்புறம் மதியானம் வந்துதான் நீங்க கஷ்டப்பட்டு சமைக்கணும். நான் சும்மா தானே இருந்தேன்,
சரி சமைச்சு வச்சா பசியோட வருவீங்க வந்து சாப்பிடுவீங்கன்னு நினைச்சி சமைச்சத்தே. உன் சாப்பாடை நான் சாப்பிட்றதுக்கு பட்னியாவே கடந்துடலாம். சமைச்சாலமே சாப்பாடு நல்ல யோக்கியத்துல தான் நீ சமைச்சு வச்சிருப்ப. மாமா மாமா சாப்பாடு நல்லா தானே இருக்கு, சாப்பிட சொல்லுங்க மாமா. சாப்பாடு சுத்தமாவே நல்லா இல்ல. நம்ம சந்தியா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்மளே சாப்பிட்டுட்டு இருக்கோம். அம்மா சும்மாவே சந்தியாவை திட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தா ஐயோ சந்தியா நிலைமை எப்படி அம்மாவை சாப்பாடை சாப்பிட விடாம சமாளிக்க. அம்மா இன்னைக்கு சந்தியா செம்ம சூப்பரா சமைச்சிருக்காமா. நீங்க கூட நம்ம வீட்டு வாசல் கிட்ட வரும்போது கறி குழம்பு மனம் ஹாலை தூக்கி இருக்குமே. நீங்க நம்பலன்னா வேணும்னா ஒரு லெக் பீஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கம்மா. லெக் பீஸை கடிச்சோன்னே வாயிலேருந்து ஹெச்சி கலகலன்னு ஊத்தும். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குமா. நம்பி சாப்பிடலாமா, சாப்பிடுங்க. எப்பா உன் பொண்டாட்டி புராணத்தை கொஞ்சம் நிறுத்துறியா? நான் வைக்காத கறி குழம்பா உன் பொண்டாட்டி கறி குழம்பா நீயே சாப்பிடு. எனக்கு ஒன்று வேணாம். எனக்கு காலைல வச்ச கஞ்சி மிச்சம் இருக்கு, நான் அதில் தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. என்னம்மா இவன் பொண்டாட்டி தான் உலகத்துலேயே சூப்பராக கறி குழம்பு வச்சிருக்காளாமே, என்னமோ புகழ்ந்து தள்ளிக்கிட்டு கிடக்கான். எப்பா நல்ல வேலை அம்மா அந்த சாப்பாடை சாப்பிடாம தப்பிச்சாவ. கறி குழம்பு வாடை நல்லதாக வருது, கலரும் பார்க்கறதுக்கு நல்லதாக இருக்கு. நம்ம பையன் வேற ஆஹோ ஓஹோன்னு புகழ்றான். ஒருவேளை இன்னைக்கு நல்லா வச்சிருப்பாளோ. சரி அவிய 2 பேரும் அங்கே தானே கிடக்காவ, அவிய வரதுக்குள்ள நம்ம ஒரு வாய் போட்டு சாப்பிட்ருவோம். இதெல்லாம் ஒரு சாப்பாடா? அம்மா குழம்புல 1 கிலோ மிளகாத்தூள் அள்ளி போட்டுப்பா போல, வாயில வைக்க முடியல, சரியான காரம். இதை சாப்பிட்டுட்டு அந்த சண்டாளி பையன் சாப்பாடு ஆஹோ ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னும் நான் ஒரு வாய் எடுத்து வச்சேன், அப்புறம் அடுத்த நிமிஷமே நான் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகணும் போல. பாவி மக எப்படி சமைச்சு வச்சிருக்கா சண்டாளி. 1 கிலோ கறியை வேஸ்ட் பண்ணி வச்சிருக்காளே. அந்த கறி அழகா ஃப்ரிட்ஜில் இருந்தாவது நான் வந்து பொறுமையாக சமைச்சிருப்பேன். கறி குழம்பு வைக்கிறன்ற பேர்ல சமையலையே நாசம் பண்ணி வச்சிருக்கா. இதுல வேற அந்த மானங்கட்ட பையன் அவன் பொண்டாட்டி சமைச்சது ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து வேற சாப்பிட்டுட்டு இருக்கா. நாக்குல சொரணை கட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். மானங்கட்டு போனவனே, இதெல்லாம் ஒரு சோரணை எப்படி தின்னுட்டு இருக்கா? என்னம்மா உன் மருமக வச்ச குழம்பு டேஸ்ட் பாத்துட்டீங்க போலயே. அல்ல காட்டாதுல, நான் உனக்கு எப்படி விதவிதமான சமைச்சு போட்டிருக்கேன். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு உப்பு இல்ல உரப்பு இல்லைன்னு ஏதாவது ஒரு குறை சொல்லுவல. ஆனா இன்னைக்கு உன் பொண்டாட்டி சமைச்ச சாப்பாடு உனக்கு அமிர்த மாதிரி இருக்கா சாப்பிடுறதுக்கு. அல்ல காட்டாது விஜய், இவளெல்லாம் ஆரம்பத்திலே தட்டி போய் சொல்லிட்டேன் பாரு. நல்லா சமைச்சிருக்கேன்னு மெதப்புல தோரண மயில எப்படி உட்கார்ந்து கிடக்கான்னு. குழம்பு நல்லா இல்லையா மாமா? ஃபர்ஸ்ட் இந்த மாமா நோமான்னு சொல்றத நிப்பாடு, கேட்கவே கன்றாவியா இருக்கு. எப்பா விஜய் நீ உயிரோட இருக்குன்னா ஃபர்ஸ்ட் போய் எழுந்து கையை கழுவு. என்னால பேசக்கூட முடியலப்பா, நாக்கெல்லாம் நடுங்குது. அந்த அளவுக்கு சமைச்சு வச்சிருக்கா. நான் போய் வாயில 1 கிலோ சீனி அள்ளி போட்டதான் முடியும். என்னாச்சு சந்தியா எழுந்துட்ட? அத்தை திட்டிட்டு போறாங்க, நான் நல்லா சமைக்கலையா மாமா? இந்த பாரு சந்தியா, நீ நல்லா சமைச்சிருக்க. நல்லா பார்க்க கலர்ஃபுல்லா நல்லா சமைச்சிருக்கியா. அதான் அம்மாக்கு உன் மேல லைட்டா பொசசிவ், அதான் அப்படி பேசிட்டு போறாங்க. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத சந்தியா. அப்புறம் நான் ஒன்னு சொல்லுவேன், நீ கேப்பியா? சொல்லுங்க மாமா. இந்த பாரு சந்தியா, நீ கொஞ்ச நாளைக்கு கிச்சன் பக்கமே போவாத. நீ நல்லா சமைக்கிறியா, அதனால நீ என்ன பண்ணாலும் அம்மா உன்னை பார்த்தா திட்டதான் செய்வாங்க. அதனால நீ ஏன் போய் கஷ்டப்படணும்? அவிய சுமாரா செஞ்சாலும் அவியில சமைச்சிட்டு போட்டோம். அவியலுக்கு அவிய சமைச்சதான் பிடிக்கும். அதனால நீ என்ன பண்ற, கொஞ்ச நாளைக்கு இந்த சமையல் வேலையெல்லாம் ஓரம் தள்ளிட்டு நீ ஃப்ரீயா இரு சந்தியா. அப்படி சொல்றீங்களா மாமா? அப்படிதான் சொல்றேன். நீ இப்படி திட்டு வாங்குறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு சந்தியா. சரி நீ சாப்பிட்டியா? நல்ல வேலை நீ சாப்பிடலையா. சரி சந்தியா, நான் கறி குழம்பு சாப்பிட்டல, கையெல்லாம் ஒரு மாதிரி இதா இருக்கு. நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரவா? சரி மாமா. பொறாமப்படுற அளவுக்கு நம்ம என்ன அவ்வளோ டேஸ்டாவா குழம்பு வச்சிருக்கோம். அம்மா நாக்கு என்ன உரப்பு, இந்த உரப்பு ஏன் சாப்பிட்டவ? ஐயோ அத்தை, அதனாலதான் என்ன திட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ உரப்படி போட்டா என்ன தூக்கி கொஞ்சையா செய்வாங்க. அத்தை திட்டதான் செய்வாங்க. ஆமா கொஞ்சோண்டு சாப்பிட்டு நமக்கு உரப்புக்கு நிறைய சாப்பிட்டு என் மாமா நிலைமை.
அப்பா எம்மா வயல்ல என்ன காரம் நாக்கெல்லாம் எரியுது. ஏண்டி சந்தியா எதுக்கு அப்படி உடம்புல உரப்பொலி போட்டு எனக்கு கொல்லுற? எவ்வளவு நேரம் தான் நானும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் நான் அங்க இருந்திருந்தேன், என் உள்ளாக்கே தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கும் போல. அவ்வளோ காரம். எல்லாரும் பொண்டாட்டிங்க சூப்பரா சமைச்சிருப்பாங்கன்னு ஆனந்த கண்ணீர் தான் வடிப்பாங்க. ஆனா என் பொண்டாட்டி சமைச்சதை சாப்பிட்டு எனக்கு ரத்த கண்ணீரே வடிது. அந்த அளவுக்கு சமைச்சிருக்க சந்தியா நீ. இதை சாப்பிட்டு எனக்கே இந்த உரத்தை தாங்கிக்கவே முடியல. அப்போ வயசான எங்க அம்மா நிலைமை. ஐயோ 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 நாக்கெல்லாம் எரியுதே. சண்டால மோவா எவ்வளவு மிளகாத்தூள் அள்ளி போட்டிருக்கா. அம்மா எத்தனை நாள் என்ன பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாலும் தெரியல. இப்படி இப்படி சமைச்சு வச்சிருக்காளே. நல்ல வேலைம்மா என் புருஷன் தப்பிச்சான். அவர் மட்டும் வந்தாரு, இந்த சோறை தின்னாரு, செத்துருப்பாரு. கழுத கழுத சமைக்காதன்னு சொன்னாலும் கேட்குறாளா? ஐயோ ஐயோ 1 கிலோ கறியை நான் என்ன பண்றது? நாய்க்கு தட்டினா கூட இந்த உரப்புல நாய் சாப்பிட்டுட்டு செத்து போயிருமே. ஐயோ கடவுளே. நிலாக்குட்டிக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும் சொல்லுங்க, சித்தப்பா போய் வாங்கிட்டு வரேன். எனக்கு எனக்கு சித்தப்பா ஸ்ட்ராபெரி அப்புறம் அப்புறம் சாக்லேட் ஐஸ்கிரீம் அப்புறம் அப்புறம் பட்டர் ஸ்காட்ச் அப்புறம் அப்புறம் வெண்ணிலா ஐஸ்கிரீம். போதுமா, இப்பவே லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இவ்வளவுதான் வாங்கிட்டு வரேன், சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் சோனி உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும்? எனக்கு ஒரு ஜாக்கபார் ஐஸ்கிரீம் போதும். அப்புறம் பவி உங்களுக்கு? ஒரு மேங்கோ ஃப்ளவர் ஐஸ்கிரீம். ஓகே. அப்புறம் அண்ணா உனக்கு? அது வந்து எனக்கும் மேங்கோ ஃப்ளவர் ஐஸ்கிரீம். அண்ணா உனக்கு மாம்பழமே பிடிக்காது. அம்மா எத்தனை தடவை வெட்டி கொடுத்துருப்பாவ. நீ வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவ. இன்னைக்கு நீ மேங்கோ ஐஸ்கிரீம் கேக்குற. அதெல்லாம் அப்போண்டா. இப்போ பவிக்கு மேங்கோ ஃப்ளவர் பிடிக்கும்னா எனக்கும் மேங்கோ ஃப்ளவர் பிடிக்கும். சரி உன் லவ்ஸ் ரொம்ப ஓவரா தான் போதன்னா அதுக்கு நானும் என் பொண்ணாட்டி எவ்வளவும் தேரலாம் போல. போடா எங்க ஜோடிய கண்ணு வைக்காத. போய் ஆர்டர் பண்ணதெல்லாம் போய் வாங்கிட்டு வா. அப்புறம் பவி என் மாமியார் அன்னைக்கு கடுங்கோத்துல எல்லாம் இருந்தாவ. நாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உன்னை திட்டினாங்களோ? திட்டலாம் இல்லை சார். ஆனால் எங்கள் அம்மா கொஞ்சம் குழப்பத்திலே இருக்காங்க. தங்கச்சிக்கிட்ட எப்படி இந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறதுன்னு. நான் தங்கச்சிக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன். கவியக்கா உங்கள் தங்கச்சி ஊருக்கு போயிருந்தாங்களா, வந்துட்டாங்களா? இல்லை சோனி இன்னும் வரல. நாளைக்கு வரதாக ஃபோன் பண்ணி சொன்னா. அக்கா உங்கள் தங்கச்சிக்கிட்ட கேட்காமலே சரண் சார் உங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் சரண் சாரை உங்கள் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குவாங்களா? தெரியல சோனி, இங்கே நடந்தது எதுவுமே அவளுக்கு தெரியாது இன்னும். ஆனால் நானும் சாம் சாரும் பார்க்குறேன்னு மட்டும் அவளுக்கு தெரியும். ஒருவேளை இதனால அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அது இல்லக்கா, நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். உங்க மனசுல சாம் சார் இருந்தாரு, ஆனா உங்க வீட்டுல அது தெரியாம கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி உங்க தங்கச்சி மனசுல வேற யாராச்சும் இருந்து அதுக்கப்புறம் சரண் சார் கூட கல்யாணம் ஏற்பாடு பண்ணா, உங்க தங்கச்சி மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நம்ம சரண் சார் கூட கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க தங்கச்சி சரண் சாரை பிடிக்கலன்னு சொன்னா சரண் சார் பாவம். அதை வச்சுதான் சொல்ல வந்தேன். ஆமா பவி, சோனி சொல்றது கரெக்ட் தானே. நீ உன் தங்கச்சி கிட்ட பேசிப்பாரு. உன் தங்கச்சி சரின்னு சொன்னா ஒரு நாள் நம்ம சரணியும் உன் தங்கச்சியும் மீட் பண்ண வைப்போம். அவியருக்குள்ள ஒத்து போச்சுன்னா நம்ம கூட அவியருக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம்ல. சாம் சார் தங்கச்சி வந்த உடனே நான் இதை பத்தி அவட்ட பேசுறேன். பவிமா நீங்க நீங்க எப்போ எப்போ நம்ம வீட்டுக்கு வருவீங்க பவிமா? நம்ம வீட்டுக்கு நான் வரணுமா? எனக்கு ஆசை தான் நிலா குட்டி. உங்க அப்பாவை இப்பமே சொல்ல சொல்லு. நான் இப்பவே உங்க கூட வந்துறியே. அப்பா சொல்லுங்கப்பா. பவியம்மாவை இப்பவே நம்ம வீட்டுக்கு கூட்டி போலாம். நிலா குட்டி உங்க அப்பாவை விட்டா இப்பமே நீ பவியம்மாவை நம்ம கூடயே வீட்டுக்கு கூட்டு வந்துருவ. ஆனா உங்க பாட்டிக்கு தான் 2 பேரும் பயந்து கிடக்காங்க. கரெக்டா சொன்ன சோனி. சாம் சார் பார்க்க தான் பெரிய வீர மாதிரி பேசுவாரு. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பயந்து கிடக்காங்க. ஏய் பவி, நான் உனக்காக எத்தனை நாள் எங்க அம்மாவையே எதிர்த்து பேசினேன். உனக்கு மறந்துடுச்சோ? நீங்க எப்படி இங்க? உங்க பேரு மது தானே? ஆமா, ஐ அம் டாக்டர் மது. ஆனா உங்களை எனக்கு தெரியலையே. யார் நீங்க? என்னது டாக்டர் மதுவா? ஷாமண்ணா இங்க ஒரு நிமிஷம் சீக்கிரம் வாயேன். ரகு உனக்கு கொஞ்ச நேரம் பொறுக்கலையாங்க. இப்பதான் அன்னைக்கிட்ட நான் பேச தொடங்கினேன், அதுக்குள்ள கத்திட்ட. எதுக்கு கூப்பிட்ட? உன் ரொமான்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வைனா. உங்களை பாரு, பார்க்க அப்படியே
மது மாதிரியே இருக்காங்களே. ஆமாடா, பார்க்க அப்படியே அச்சா அசலா என் மது மாதிரியே இருக்கா. அண்ணா, நான் இன்னொன்னு சொன்னா நீ இன்னும் ஷாக் ஆயிடுவா. அவங்க பேரும் மதுதானா, அப்புறம் அவங்க ஒர்க் பண்றது டாக்டர் அண்ணா. ஒருவேளை நம்ம மதுவனியா தான் இருக்குமோ? அது எப்படிடா இவ மதுவா இருக்க முடியும்? என் மதுதான் உயிரோடவே இல்லையே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? இப்படி வழியில நின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் தள்ளி நின்னு ரெண்டு பேரும் பேசுறீங்களா? நான் வெளியே போறதுக்கு வழி விடுங்க.